இந்த வீட்டோட உரிமையாளர் மூலமா தான் இந்த மேல் மாடிக்கு வந்து தீ வைக்கப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதுவும் அப்ப இது வந்து விபத்தில்ல, கொலை. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. இவரு எங்க உயிரிழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சிய வந்து மீண்டும் கைப்பற்றும் திட்டம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. ஒரு பகுதியை திறந்துட்டாங்க. எல்லாமே பேக் டு நார்மல் ஆகும்போது ட்ரம்புக்கு யாராவது நல்லா இருந்தா பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. I'm the truth. முதல்ல வந்து வெனிசுலாவா இருக்கட்டும், இப்போ வந்து ஈரான், ஈராக். அவர் வந்து எங்க போனாலுமே அந்த நாடு சொல்றதுக்கு இல்ல. இதுல வேற நோபல் பரிசு வேணும்னு அமைதி பரிசு வேற, அமைதிக்கான நோபலை எனக்கு தாங்க அப்படின்னு இருந்தாரு. என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு சார் நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, நாட்டு நிலவரம் என்ன சொல்லுது? நாட்டுல நிறைய செய்திகள் பதிவாகிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து 18ஆம் திகதி நள்ளிரவு மகரகம பகுதியில வந்து ஒரு பெரிய தீ விபத்து நடந்திருந்தது. இந்த தீ விபத்துல வந்து 3 உயிரிழப்புகளும் சம்பவிச்சிருந்தது. எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ அந்த செய்தியோட புதிய பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருத்தர் வந்து பென்தோட்ட பீச்ல வந்து பென்தோட்ட கடற்கரையில வந்து நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்காரு. அந்த செய்தியை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த புது வருஷம் பிறந்திருக்குது இல்லையா, இந்த புது வருஷத்துக்கு வந்து மஹிந்த ராஜபக்ஷ சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆட்சியை மீண்டும் பிடிப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் பார்க்கலாம். ஓகே, இலங்கையோட அரசியல் களம் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலும் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. இதுக்கான தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. நாங்க பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உலகளாவிய ரீதியில் ஒரு பெரிய பதட்டமா மாறி இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் இப்போ ஒரு போர் நிறுத்தத்துல இருந்தாலும் கூட அந்த போர் நிறுத்தத்தை மீறி இப்போ மறுபடியும் தாக்குதல்கள் தீவிரமடைஞ்சிட்டு வருது. இது இன்னொரு போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இப்ப நம்ம அந்த செய்தியை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நிச்சயமா பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மகரகம பமுனு பகுதியில வந்து ஒரு தீ விபத்துன்னு சொல்லிதான் ஆரம்பத்துல இந்த செய்தி வந்து வெளியாகி இருந்தது. எப்படின்னா, இது ஒரு அடுக்குமாடி வீடு, அதாவது கீழ் மாடியும் மேல் மாடியும் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த வீட்டில் வந்து மேல் மாடியில் ஒரு குடும்பம் வாடகைக்கு தங்கி இருந்திருக்காங்க. வாடகைக்கு தங்கியிருந்தது மட்டும் இல்லாமல் கீழ் மாடியில் வந்து ஒரு தமிழ் குடும்பம் வந்து வாடகைக்கு தங்கி இருந்திருக்கு. அது வீட்டோட உரிமையாளர் இருக்கார் இல்லையா, இந்த வீட்டோட உரிமையாளரும் வந்து இந்த கீழ் மாடியில் இருக்கிறவங்களோட இன்னொரு தனியான ஒரு அறையில தான் தங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படியான பட்சத்தில் 18ஆம் திகதி நள்ளிரவு வந்து இந்த மேல் மாடியில் வந்து ஒரு தீப்பரவல் ஏற்படுது. இந்த தீப்பரவல்ல வந்து அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்த தாயாரும் அவங்களுடைய மகள் 16 வயது மகள் பெண் பிள்ளை ஒருத்தங்களும் உயிரிழக்கிறாங்க. அந்த மகளோட தந்தை 46 வயது இருக்கக்கூடியவர் வந்து பலத்த தீக்காயங்களுக்கு உட்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறாரு. இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட உரிமையாளரும் வந்து உயிரிழந்திருக்கதா தான் தகவல்கள் முதல்ல வெளியாகி இருந்தது. இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டோட உரிமையாளர் மூலமா தான் இந்த மேல் மாடிக்கு வந்து தீ வைக்கப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதுவும் போலீஸ் விசாரணை மூலமா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்ப இது வந்து விபத்தில்ல, கொலை. இந்த மாதிரியான பின்னணியில தான் இப்போ விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டோட உரிமையாளர் இருக்காரு இல்லையா, அவருக்கு 76 வயது அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கும் இந்த வாடகைக்கு மேல் மாடியில இருந்தாங்க இவங்களுக்கும் எந்த நேரமும் இந்த வாய் தர்க்கங்கள், சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் உருவாகிட்டு இருந்திருக்கு. இதோட பின்விளைவு தானா இப்படி தீ வச்சு கொல்ற அளவுக்கு தீவிரமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட உரிமையாளருக்கு ஒரு மகன் இருக்காரு. இந்த மகன் வந்து தனியா கல்யாணம் பண்ணி அவருடைய குடும்பத்தோட தனியா தங்கிட்டு இருக்கதா தான் இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மேல் மாடியில வாடகைக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களோட இந்த வீட்டோட உரிமையாளருக்கு சில மனஸ்தாபங்கள் இருந்திருக்கு. இந்த மனஸ்தாபங்கள் காரணமா தான் இவர் மூலமாவே அந்த மேல் மாடியில வந்து பெட்ரோலை ஊத்தி தீ வச்சிருக்கதா இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இதுல அவரும் உயிரிழந்துட்டாரு. வீட்டோட உரிமையாளரும் வந்து உயிரிழந்திருக்காரு. தாயாரும் மகளும் உயிரிழந்திருக்காங்க. அந்த
கணவர் தான் இப்போ வைத்தியசாலையில தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருது அவருக்கு. இந்த சம்பவம் இப்படி பதிவாகி இருக்கு. அப்போ நீங்க சொன்ன மாதிரியே உங்களுடைய சந்தேகம் சரியானது. அவர் அவர் வந்து திட்டமிட்டு தான் இந்த கொலைய செஞ்சிருக்காரா? இந்த கொலைக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற ரீதியிலான விசாரணைகள் இப்போ தீவிரப்படுத்தப்பட்டு வருது. ஆமா. நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நகர்ப்புறமான வீடுகள் இருக்கு இல்லையா? அங்க வந்து ம். மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். மேல ஒரு குடும்பத்துக்கு குடுத்துருப்பாங்க. ஒரு வீடு தான் இருக்கும். அதுல வந்து 4 குடும்பங்கள் கூட வசிக்கிற நிலைமை வந்து இந்த நகரத்துல வந்து இருக்கு. ஸோ இப்படியான சந்தர்ப்பத்துல அந்த சண்டைகள் வந்திருக்கும். ஸோ அதனால அவர் வந்து அவசரப்பட்டு பண்ணியிருப்பாரு. ஆமா. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாடகை தானே குடுத்துருக்காங்க. இப்ப கீழ இருக்கக்கூடிய அந்த தமிழ் குடும்பமும் வாடகைக்கு தான் இருக்கு. அப்போ அந்த கீழ் மாடியோட வாடகைய வந்து இந்த வீட்டோட உரிமையாளர், அதாவது இப்போ உயிரிழந்திருக்காரு சம்பவத்துல, அவருக்கு தான் போகுது. ஆனா மேல் மாடியில இருக்கக்கூடிய வாடகை வந்து அந்த வீட்டு உரிமையாளரோட மகனுக்கு போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப இப்படிதான் இந்த வீடு மேல் மாடியும், கீழ் மாடியும் வந்து வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதனால எதுவும் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கா? அந்த குடும்பத்துக்குள்ள எதுவும் பிரச்சனையா? அப்படிங்கிற மாதிரியான தீவிர விசாரணைகள் இப்போ நடந்துகிட்டு வருது. இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், அதாவது இந்த விசாரணையோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தொடர்பா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து எங்கேயுமே போலீஸ் ஊடகப் பிரிவு மூலமா யாருக்குமே வழங்கப்படல. கூடிய விரைவில வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்படுது. சரி, இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். விசாரணை ம். முடிவுகள் வந்து என்னென்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வரும்ல. ஆமா. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இலங்கையில இப்ப இந்த நீரில் மூழ்கி மற்றும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ம். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்ச வண்ணமே இருக்கிற இந்த ஆமா. நேரத்துல, ம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. இவர் ம். எங்க உயிரிழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்தோட்ட பீச் அங்க தான் உயிரிழந்திருக்காரு. இந்த மாணவன் வந்து யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்தவராம். இவர் வந்து மொரட்டுவ பல்கலைக்கழகத்துல படிச்சிட்டு இருந்திருக்காரு. ம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாதா? போலாம், ட்ரிப் போலாம் அப்படி ஆமா. இப்படின்னு போயிருக்காரு போல. ம். அப்போதான் இந்த அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு. ம். இவர் காணல அப்படின்னு கடல்ல தேடிட்டு இருக்காங்க. அப்போதான் உயிரற்ற உடலை வந்து போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. கைப்பற்றினது மட்டும் இல்லாம மேலதிக விசாரணைகளை வந்து நடத்திக்கிட்டு வருதாம். ஆமா. அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரி கடந்த 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 80 உயிரிழப்புகள் வந்து இலங்கையில பதிவாகி இருக்கு. இந்த புது வருட காலப்பகுதியில. இப்போ இன்றைய தினம் தான் மறுபடியும் எல்லாரும் வந்து சரியா அவங்களுடைய வேலைகளுக்கு இன்னைக்கு கூட தான் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அ புது வருட விடுமுறைக்கு அப்புறமா இன்றைய தினம் தான் எல்லாரும் வந்து அவங்களுடைய வேலைகளுக்காக போறாங்க. அதுவரைக்குமே விடுமுறையா தான் இருந்தது. இந்த விடுமுறை காலப்பகுதிக்குள்ள, அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி காலப்பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 80 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு. இதுல 27 உயிரிழப்புகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி நீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. மிச்ச உயிரிழப்புகள் எல்லாம் வந்து வீதி விபத்துகள் மூலமா பதிவாகி இருக்கு. ஆனா இப்போ எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கடந்த வருடத்தை விட இந்த பதிவு வந்து இந்த உயிரிழப்புகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கதா தான் போலீஸ் தலைமையகம் வந்து தெரிவிச்சிருக்கு. இது வந்து உண்மைக்குமே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த நீர்ல மூழ்கி உயிரிழக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கவன ஈனத்தினால வரக்கூடிய உயிரிழப்புகள் தான், பாதிப்புகள் தான். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். அண்மையில கூட தெதுரோயா பகுதியில வந்து கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அவங்களும் வந்து ஒவ்வொரு பகுதியில இருந்து அவங்களுடைய உறவினர்களோட வீட்டுக்கு வந்து சந்தோஷமா பேசி கொண்டாடி, சரி இதுக்கப்புறமா இன்னொரு பெரிய லாங் லீவ் வந்து கிடைக்காது. இப்போ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகள்ல இருந்துட்டு உறவினர்கள் வீட்டுக்கு வந்தவங்க தான் இதுல வந்து நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதுவும் ஒரு குடும்பமே வந்து உயிரிழந்திருந்தது. அவங்க பத்தின நிறைய தகவல்களும் இப்போ வெளியாகிட்டு இருந்தது. இவங்க எப்படி வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, அன்றைய தினம் அவங்க எப்படி அவங்களுடைய புத்தாண்டு விஷயங்களை செலிப்ரேட் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நிறைய தகவல்கள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு வருது. அவங்களுடைய இறுதி சடங்குகளும் வந்து ஒரு ஒரு நிறைய கிராம மக்களோட ஒரு பெரிய கண்ணீருக்கு மத்தியில தான் நடந்திருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு விபத்து இல்லையா? இப்படி ஒரு நீர்ல மூழ்கி ஒரு குடும்பமே பலியாகிறது அப்படிங்கிறது. அதனால மக்கள் முடிஞ்ச அளவு இந்த நீர்நிலைகள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நம்ம கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. 27 உயிரிழப்புகள்னா யோசிங்க. இப்போ இந்த பல்கலைக்கழக மாணவனா இருக்கட்டும், படிக்க வேண்டிய வயசுல சின்ன வயசு, இதுல வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி கொண்டாட்டத்துக்காக போனது கடைசியில வந்து ஒரு பெரிய விபரீதமா வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்க சொல்லும்போதே ரொம்ப கவலையா இருக்கு. ஸோ ம். மக்களே உஷாரா இருங்க. உங்களுடைய உயிரை வந்து நீங்க தான் காப்பாத்திக்கணும். ம். ஸோ கொண்டாட்டங்கள் அப்படின்னு உயிரை வந்து ஆபத்துல தள்ளாம எவ்வளவு பாதுகாப்பாக கொண்டாட முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பாக கொண்டாடுங்க. அண்ட் சித்திரை வருஷம் வந்து இப்படி சோகமா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா? ம். அவர் இந்த சித்திரை புது வருஷத்தை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை புத்தாண்டு, அதாவது இந்த ஆண்டுல இந்த ஆட்சியை வந்து மீண்டும் கைப்பற்றும் திட்டம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து இந்த சித்திரை புத்தாண்ட வந்து ஒழுங்கா கொண்டாடுறாங்கல்ல, இதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார பிரச்சனை, அது இது அரசாங்கம் அப்படின்ற மாரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரீஎன்ட்ரி குடுப்பாரு அப்படின்னு நம்புவோம். ரீஎன்ட்ரியா எங்க யாரு எப்படி வெடிக்க போகுதுன்னு தான் தெரியல நாட்டுக்குள்ள. நம்ம சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் கூட இவங்ககிட்ட திட்டம் இருக்குன்னு சொன்னாலே அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இவங்க எதுவுமே இல்லாம இப்படி சொல்லவும் மாட்டாங்க. அப்படி சொன்னா கட்டாயம் அதுக்கு ஏதாவது திட்டமும் வச்சிருப்பாங்க. அஹ் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இதுக்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து இப்போ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். விசாரணைகள் மூலமா பல தகவல்கள் வெளியாகிட்டு தான் இருக்கு. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாதி வெளிச்சத்துக்கு வந்து தான் இருக்கு. இப்போ மறுபடியும் இவங்க ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் வந்து ஓ, முறையான விதத்துல தான் நாட்டை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெளிவா தெரியுது. மக்களுக்கு தெரியும். ஆனா இவர் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு இல்லையா? ம். அதுவும் மக்களுக்கு தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் கனுஷியா ஒரு படம் ஒண்ணு இருக்கு. அந்த படம் பார்த்திருக்கீங்களா? என்ன இந்த படம்? மணிவண்ணன் வந்து இருப்பாரு. அவர் ம். வந்து பெரிய ஒரு அரசியல் கட்சி இதா வந்து இருப்பாரு. ம். அவர்கிட்ட வந்து சத்யராஜ் வந்து போவாரு. ம். இந்த வேலைக்கு போவாரு. ஆமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்யராஜை விட இவர் பெரிய அரசியல்வாதி மாரி வந்துருவாரு. ஸோ அதே சம்பவம் இங்கேயும் நடந்திருக்காம். ஸோ ம். இந்த சம்பவத்த யாரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல, ம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் இப்படியான ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. ம். அது ம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002ல வந்து மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. ஓகே. அப்போ இவருக்கு வீடு இல்ல அப்படின்னு ரணில் விக்ரமசிங்க கிட்ட கேட்க, ம். ரணில் விக்ரமசிங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி உதவுவோம் நம்ம பையன் தானே அப்படின்ட்டு வந்து கஷ்டப்பட்டு தேடி அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரோட வீடை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அப்ப மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அந்த வீட்லயே ரொம்ப காலம் இருந்திருக்காரு. ஓகே. இதுக்கப்புறமா 2005ல இவர் வந்து ஜனாதிபதி ஆயிட்டார் இல்லையா? மஹிந்த ராஜபக்ஷ. ஆமா. ம். அப்ப வீடு கொடுத்தவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்க தான் இப்ப ஜனாதிபதி ஆயிட்டீங்கல்ல, அந்த வீட வந்து எனக்கு தாங்க அப்படின்னும்போது, சரி இப்ப தாரேன், இப்ப தாரேன், இப்ப தாரேன், இப்ப தாரேன்ட்டு கடைசி வரைக்கும் வீட்ட குடுக்கவே இல்லையா? சரி வீட்ட தான் குடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட வந்து அவங்களுடைய வைஃப் இருக்காங்க இல்லையா? ம். அவங்களுடைய பேருக்கு மாற்றமும் செய்யப்பட்டிருக்காம். ஸோ அதான் அந்த மணிவண்ணன் வந்து எலக்ஷன் ரிசல்ட்ஸ்ல வந்து இருப்பாரு. தம்பி ம். கால் முட்டுதுன்னு சொல்லுவாப்புல. அவர் கடைசியில சத்யராஜ் சொல்லுவாரு, "பினா அங்கிட்டு எடுத்து வைங்க" அப்படின்னுவாரு இல்லையா? ஸோ அதே மாதிரியான சம்பவங்கள் தான் இங்க வந்து நடந்திருக்கு. பதிவாகி இந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது ம். உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். இதுக்குன்னு ஒரு விசாரணை நடக்கப்பட்டு உண்மைகள் வெளிவரும்போது நமக்கு தெரியும் இல்லையா? ஆ, அதாவது இப்போ இந்த பொதுஜன பெரமுன கட்சி அவங்களோட பல தகவல்கள் அவங்க ஆட்சியில இருக்கும்போது பண்ண பல விஷயங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கீழ வெளியாகிட்டு தான் இருக்கு. அதுக்கான முறையான சட்ட நடவடிக்கைகளும் நடத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மஹிந்த ராஜபக்ஷவினுடைய இந்த சொத்து மதிப்பெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் ஒப்படைச்சிருக்காரு. இது தொடர்பான விசாரணைகள், ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கும் ஒரு பல விஷயங்கள் வெளிய வரலாம். இப்ப கூட பல தகவல்கள் வந்து வெளியாகிட்டு தான் இருக்கு. இவருக்கு இவ்வளவு சொத்து மதிப்பா அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதனால இப்போ மஹிந்த ராஜபக்ஷ அப்படி இல்லன்னா நாமல் ராஜபக்ஷ அப்படி இல்லன்னா அவங்களுடைய குடும்ப அரசியல்னு நம்ம சொல்லுவோம். அந்த குடும்ப அரசியல் வந்து இதுக்கு மேலேயும் இலங்கைக்குள்ள வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற விஷயம் அவங்க எப்போ உணர போறாங்க? அவங்க எப்போ அந்த இப்போ இருக்க இந்த கனவுல இருந்து எப்போ வெளியில வருவாங்க அப்படிங்கிறது தான் யாருக்குமே புரியாத ஒரு புதிரா இருக்கு. எதுக்காக இவங்க இந்த மாதிரி இப்போ பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாலும், மக்கள் நல்ல முறையில இந்த புத்தாண்ட கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்த ஒழுங்கான முறையில கொண்டு போய், அவங்களுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒழுங்கான முறையில வழங்கப்பட்டுட்டு தான் இருக்கு. கடந்த ஆட்சிகள விட, கடந்த அரசாங்கங்கள விட அப்படிங்கிறது வந்து முக்கியமா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஆகவே இவங்க எதுக்காக இப்போ ஒரு ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு கொண்டு வராங்கன்னு தெரியல. ஸோ அது அவங்களுடைய எதிர்க்கட்சிகளோட ஒரு ஆசை தானே. பதவி ஆசை யாருக்குனாலும் இருக்கும் இல்லையா? காசா, பணமா? ஆசை தானே. ஆசைப்பட்டு போட்டும். போகட்டும். இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டசபை தேர்தல் இருக்கு இல்லையா? ம். இது வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அத பத்தி கேள்விப்பட்டீங்களா? சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா, அது என்ன சொல்றது? ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமே போட்டி போட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாமே நாளை, அதாவது 21ஆம் தேதி நள்ளிரவோட முடியணும். அப்ப இன்றைய தினம் வந்து இந்த கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய பிரச்சார பணிகள்ல வந்து தீவிரமா இருக்காங்க. வழிபாடுகள் நடத்துறது என்ன, மக்கள் பிரச்சார கூட்டங்களுக்கு போறது என்ன அப்படின்னு சொல்லி, மக்களோட வீடுகளுக்கு போய் அவங்க கிட்ட பேசுறது என்ன அப்படின்னு சொல்லி, இப்போ பல விதமான பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இத பார்க்கவே ஒரு மாதிரி நிறைய கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கு இல்லையா? இந்த கருத்து கணிப்புகள்ல வந்து எல்லாருமே ஒவ்வொரு அவங்களுடைய விருப்பங்கள சொல்றாங்க. அது ஓகே. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா புதுசா வந்த ஒரு கட்சி,
ஒரு புதிய முகம். ஒரு நடிகரா, ஒரு பிரபலமா வந்து எல்லாருக்கும் உலகளாவிய ரீதியில மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, ஒரு அரசியல்வாதியா விஜய் அவரோட அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு புதிய கதாபாத்திரம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு. அதனால இப்போ மக்கள் எல்லாமே வந்து ஆனாலும் அவருக்கும் கொஞ்சம் சார்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கருத்து கணிப்புகள் மூலமா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுறதா பல கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. மேபி நீங்க சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து நிறைய ஹைப் இருக்கு. வந்து ஜெயிக்கலாம். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய பேர் சேர்றாங்க. ஆமா. அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு போடுறதுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அடுத்த வருஷம் வந்து மேஜர் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்த அடுத்த எலெக்ஷன்ல இவர் வந்து ஓட்டு கேட்கும் போது இவருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆமா. இதுல வந்து இப்ப கூட யாரு ஜெயிப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கட்சியுமே வந்து இறங்கி வேலை செய்யறாங்க. ஸோ எலெக்ஷன் முடிவுல தான் யாரு அப்படின்னு தெரியும். ஆமா. அண்ட் விஜய் இருக்கார் இல்லையா, இவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அண்மையில ரிலீஸ் ஆச்சு. இவருடைய மனைவி வந்து இவர்கிட்ட வந்து விவாகரத்து கேட்டிருந்தாங்க. ஆமா. அதுக்கு விஜய் கவலைப்பட்டாரோ இல்லையோ, விஜய் ரசிகர்கள் வந்து கவலைப்பட்டு இருந்தாங்க. ஆமா. அந்த வழக்கு வந்து இன்னைக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா இந்த வழக்கை வந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்களாம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட தரப்பு வக்கீலும் வந்திருக்காரு, அவருடைய மனைவி சங்கீதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழக்கறிஞரும் வந்திருக்காரு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருமே வந்து பேசி தீர்த்து பரஸ்பரமாக இதை வந்து முடிச்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க, ஒரு முடிவுல இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பசங்க, அந்த விஜய் கூட கடன் எல்லாம் கொடுத்திருந்தாரு இல்லையா, ஆமா ஆமா. விஜய் கூட கடன் கொடுத்திருந்தாரு. அந்த சஞ்சய் விஜய், ஆமா. அப்புறம் திவ்யா சாஷி, திவ்யா சாஷி. திவ்யா சாஷி, அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து விஜய் பொறுப்பேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் சுமூகமா இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு 2 தரப்புமே ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா. இப்போ இது எல்லாமே எப்போ வெளிவர ஆரம்பிக்குது அப்படின்னா, இவருடைய அரசியல் பிரவேசம் அப்படி அந்த மாதிரியான ஒரு பின்னணியில தான் விஜய் தரப்புல இருந்து விஜய்க்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு புது கட்சி இப்போதான் அறிமுகமாகி இருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் பேர் நீங்க சொல்ற மாதிரி இப்போதான் புதுசா ஆக்கள் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பின்னணியில அதிகமான விமர்சனங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ விஜய் சார்பா விஜய்க்கு ஆதரவு அளிக்கக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் அப்படிங்கிறத தாண்டி சின்ன சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்க. அதனாலதான் அவருக்கான அந்த இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருது. இப்போ ரீசெண்டா கூட இவரோட பிரச்சாரங்களுக்கு வந்து அதிகமான மக்கள் வந்து வர்றதை பார்த்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி மிக பிரபலமான ஒருத்தர் வந்து விமர்சிச்சிருந்தார். வெளிப்படையாவே விமர்சிச்சிருந்தாரு. வேற யாரும் இல்லை, கமல்ஹாசன் அவர்கள் வந்து விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாரு. இப்படியான பின்னணியில நடிகர்கள், கட்சிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு மாதிரி குழப்பமாவும் சரி, கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டும் சரி, ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில தான் புதுசா வந்த ஒரு கட்சிக்கு, புதுசா அறிமுகமான ஒருத்தருக்கு, அரசியல்வாதியா அறிமுகமான ஒருத்தருக்கு எப்படி இந்த அளவுக்கு கூட்டம் சேருது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து அரசியலுக்காக வர்ற கூட்டம் கிடையாது. இது இவரோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில இவர்னாலதான், விஜய்னாலதான் வந்து இளையவர்களும் கூட அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் பத்தி ஒரு அளவுக்கு இளைஞர்களுக்கும் வந்து ஒரு அறிவு வந்திருக்கிறதுக்கான காரணம், அவங்க விமர்சனம் செய்யறதுக்காகவா இருக்கட்டும், பேசுறதுக்காகவா இருக்கட்டும், இதுக்கான காரணம் வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகிட்டு தான் இருக்கு. இன்னும் 2 நாள்ல வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் கட்டம் கட்டமா அவங்களுடைய தேர்தல் முடிவுகள் எல்லாம் வெளியாக போகுது. அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் கூட அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே மக்கள் மனதுல நல்லா பதிஞ்சிருக்கு. கருத்து கணிப்புல ஒரு போட்டியா வர்ற அளவுக்கு கூட அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதிரியான பின்னணியில ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாம லீக் பண்ணி இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து விஜயோட பின்னணியில ஓடிக்கிட்டே இருக்கு. குடும்ப பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல பிரச்சனை விஜய்க்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ இப்போ சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது தொடர்பான செய்திகளையும் தகவல்களையும் பகிர்ந்து கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நிச்சயமா நிகழ்ச்சியிலையும் நம்ம பேசலாம். ஆமா, நீங்க சொல்றது வந்து நானும் ஒத்துக்கணும். விஜய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நாளைக்கு வந்து மேஜர் ஆகுற பட்சத்துல இன்னும் விஜய்க்கு வந்து ஓட்ஸ் வர இருக்கு. ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகன் வந்து கசிய விடப்பட்டது.
ஸோ இதெல்லாம் விஜய்க்கு எதிராக நடந்தாலுமே வந்து விஜய் ஜெயிச்சா சந்தோஷம்தான். அதே மாதிரி விஜய் கட்சியில் வந்து சில உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ மக்கள் வந்து முடிவு எடுப்பாங்க. அண்ட் இந்த நேரத்தில் கனுஷியா, உலக நிலைமை எப்படி இருக்கு? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் பதற்றம் வந்து இப்போ எந்த கட்டத்தில் இருக்கு? உலக நிலவரம் அப்படின்னு சொன்னா எப்படா முடிப்பீங்க அப்படின்னு கன்னத்துல கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இப்போ. ஆல்ரெடி ஒரு என் கார்டும் போட்டாங்க. ஆ. என் கார்டு போட்டதை திருப்பி இப்போ முதல்ல இருந்து ஆமா, ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பாடா முடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு திருப்பி மூச்சு விடுறதுக்குள்ள இல்ல நாங்க முடிக்கல அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் தாக்குதல்கள் எல்லாமே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் அமெரிக்காவோட இந்த கடற்படை முற்றுகை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஈரானோட துறைமுகங்கள்ல இந்த கடற்படை முற்றுகையால ஈரானோட கொடி ஏந்தின ஒரு கப்பலை வந்து அமெரிக்கா தாக்கி முழுக்க முழுக்க சிறை பிடிச்சிருக்கு அந்த கப்பலை. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. ஈரானுக்கு சும்மாவே ஈகோ பிரச்சனை. இப்போ இதுல வேற ட்ரம்ப் வேற சும்மா இருக்காம சும்மா போய் அவங்களையே நோண்டிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் கோவம் வராது. அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கு. அவங்க வந்து ஆல்ரெடி அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதுன்னு சொல்லி நிறைய நிபந்தனைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட போய் நீங்க மறுபடியும் பிரச்சனையை இழுத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிற கேள்விதான். இதுக்கு விடையும் வந்து ட்ரம்ப் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஈரான் அன்னையில இருந்து இந்த வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீங்க எங்களை அடிச்சீங்கன்னா நாங்கள் உங்களை திருப்பி அடிப்போம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எங்களுடைய தற்காப்பு தாக்குதல்கள் வந்து உங்க மேல நடத்தப்பட்டுட்டே தான் இருக்கும். நீங்க அமைதியா இருக்கும் வரைக்கும் நாங்க அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. 22ஆம் தேதி தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து திருப்பி முடியுது. அதாவது போர் நிறுத்தம் 22ஆம் தேதி முடியுது. அது வரைக்குமாச்சும் இந்த ட்ரம்ப் சும்மா இருந்தாரா? இல்ல. கடற்படை முற்றுகை அப்படின்னு சொல்லி ஈரானோட கொடியோட வந்த கப்பலை ஓமன் வளைகுடால வச்சு தாக்கி சிறை பிடிக்கிறாரு. சிறை பிடிச்சதுக்கு வந்து ஈரானுக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. இப்போ ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பதிலுக்கு அமெரிக்க போர்க்கப்பல்கள் மேல தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹோர்மூஸ் நீரிணை வந்து ஒரு போர்க்களமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தான். முதல் வந்து பாத்தீங்கன்னா நான் கூட நினைச்சேன் சரி இந்த போர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஹோர்மோஸ் நீரிணை வந்து திறந்துட்டாங்க. ஈரான் வந்து அந்த வான்பரப்பு இல்லையா, அதுல வந்து ஒரு பகுதியை திறந்துட்டாங்க. ஸோ எல்லாமே பேக் டு நார்மல் ஆகும்போது ட்ரம்ப்புக்கு யாராவது நல்லா இருந்தா பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து வெனிசுலாவா இருக்கட்டும், இப்போ வந்து ஈரான், ஈராக், அவர் வந்து எங்க போனாலுமே அந்த நாடு சொல்றதுக்கு இல்ல. ஆமா, இதுல வேற நோபல் பரிசு வேணும்னு அமைதி பரிசு வேற, அமைதிக்கான நோபலை எனக்கு தாங்க அப்படின்னு இருந்தாரு. என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு சார் நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? தெரியல. அதோட பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேல போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால உலகத்துக்கு பாரிய தொகை வந்து ஒரு இழப்பா வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எண்ணெய் இழப்பின் பெருமதி இருக்கு இல்லையா, இது வந்து $50 பில்லியன் வந்து கடந்திருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த ஒரே ஒரு மனுஷன் செய்யற அந்த தவறால இப்ப எத்தனையோ நாடுகள் வந்து எவ்வளவோ பாதிப்புக்கு வந்து உள்ளாகி இருக்காங்க. அதான் இப்போ ஒரு மாதிரி நம்ம எல்லாரும் வந்து போர் முடிவடைய போகுது நம்ம எல்லாரும் அப்படிங்கிறத தாண்டி உலக நாடுகளுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல் இல்லையா இந்த வணிக கப்பல்கள் பயணிக்கிறது, போக்குவரத்து தடைப்படுறது, எண்ணெய் விலை ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு மாதிரி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து வரும்போது ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஏதாவது அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி விடுறாரு. அதனால பாதிக்கப்படுறது இந்த உலக நாடுகளாக தான் இருக்கு. ஈரான் தரப்புல இருந்து நிறைய நிபந்தனைகள் முன் வச்சிருந்தாங்க. அமெரிக்கா ஈரான் கிட்ட இருந்து நிறைய சொத்துக்களை முடக்கி இருக்கு. அந்த சொத்துக்களை விடுவிச்சா நாங்க அமைதி பேச்சுவார்த்தை மேசைக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இப்படி தாக்குதல் ட்ரம்ப் ஆல்ரெடி அவரோட அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிட்டாரு இல்லையா, இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி மீறி இருக்காரு. இப்படி போர் நிறுத்தத்தை மீறின ஒருத்தர் கூட நாங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் இப்போ உறுதியா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்காது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த தாக்குதல் நடக்கும். இந்த தாக்குதலுக்கு அப்புறமா தான் சம்டைம்ஸ் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாகிஸ்தான் இன்னும் ஏதாவது ஒரு நாடு வந்து இன்வால்வ் ஆகி இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது முன் வந்தாலே ஒழிய இதுக்கு மேல இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஒரு பக்கம் இந்தியாவோட 2 கப்பல்கள் மேலேயும் வந்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது. அது வேற ஒரு பெரிய ராஜதந்திர சந்தேகங்கள் எழுப்பி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒன்று இருந்தது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த தாக்குதல் மூலமா பிரேக் ஆகியிருக்கா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் வந்து இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இதனால உலக நாடுகளுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எழுப்பப்பட்டிருக்கு. இலங்கையிலையும் கூட இப்போவும் வந்து இந்த பெட்ரோல் விலை எல்லாமே அதிகரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே தாண்டி பல நாடுகளில் பல பிரச்சனைகள் இருக்குது. மின்சார தடை, எரிபொருள் இல்லாதனால நிறைய நாடுகளில் வந்து கரண்ட் இல்லை, இப்படி நிறைய பிரச்சனைகள் பதிவாயிட்டு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் ஈரானும்
அமெரிக்காவும் தான் எடுக்கணும். முக்கியமா ட்ரம்ப் கொஞ்ச நாளைக்கு சும்மா இருந்தாலே இந்த பிரச்சனை பாதி ஓகே ஆன மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த போர் வந்து இப்போதைக்கு முடியாது. உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த முடிவு வரும்போது நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் என்ன முடிவு அப்படின்னு. நிச்சயமா. சரி, இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஓகே. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல வடக்கு பகுதியில் வந்து இன்னைக்கு 7.4 ரிக்டர் அளவுல வந்து ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்திருக்காம். இதனால வந்து அந்த கடலோர பகுதிகளில் வந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்திருக்கு. இவாட் மாகாணம் மற்றும் ஹொக்கைடோ பகுதியில் வந்து 3 மீட்டர் உயரம் வரையிலான அலைகள் வந்து தாக்கக்கூடும் அப்படின்னும் அதிகாரிகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு இதனால எந்த பாதிப்பும் வரல அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இதை பற்றின தகவல்களை மக்கள் வந்து lankastree.com அப்படின்ற நியூஸ் சேனலில் வந்து பார்க்கலாம். நிச்சயமா. ஓகே. ஸோ இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்துச்சு, உலகத்தில் என்ன நடந்துச்சு, ஸோ எங்களை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, அரசியல் களம் தமிழ்நாட்டிலையும் சரி இலங்கையிலையும் சரி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் இன்றைக்கி பேசியிருக்கோம். இதே மாதிரி நாளைய தினமும் இருக்கக்கூடிய செய்திகள், என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்குது, நாட்டு நடப்பு உலக நடப்பு இதெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். அதே மாதிரி மிக முக்கியமாக வரக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து விபத்துக்கள்லேருந்து உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஒரு எச்சரிக்கையாக வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவோமா? விடைபெறலாம். நன்றி, வணக்கம், பை பை. பாய். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.